திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். சீனா தேசத்திலே தற்போது மர்ம தொற்று பரவலானது விலங்குகளினிடையே மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கி கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே கொரோனாவுடைய தாக்கம் உலக தேசங்களிலே தற்போதுதான் குறைந்து அது மறைந்து வருகிற சூழ்நிலையில் தற்போது ஒரு பக்கத்திலே யுத்தங்கள் பல தேசங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் மீண்டும் கொரோனா போன்ற ஒரு அச்சுறுத்தல் நேரிடாதபடி கர்த்தர் பாதுகாக்க, குறிப்பாக சீனாவிலிருந்து பரவக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிற இந்த தொற்றினுடைய முழு தாக்கமும் குறைக்கப்பட்டு இப்பொழுதே அதனுடைய கிரியைகள் முடக்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் விலங்குகளினிடையே பரவலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நோய் தொற்று அதனுடைய மூலக்கூறுகள் அழிக்கப்பட வேண்டும் என்றால் தற்போது நாம் தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது அதனுடைய கிரியைகளை அழித்து கர்த்தர் தேசங்களினிடையே அது பரவி விடாதபடி கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்க முடியும். ஏற்கனவே இப்படிப்பட்ட கொள்ளை நோய் பரவும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆண்டவரால் நமக்கு முன்னறிவிக்கப்பட்டு நாம் ஜெபித்து வருகிறோம். ஆகவே மீண்டும் ஒரு கொள்ளை நோயினுடைய தாக்கம் தேசங்களை பாதிக்காதபடி நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். வடமேற்கு சீனாவிலே பரவி வருகிற இந்த நோய் தொற்றினை குறைப்பதற்காக சீனா தன்னுடைய எல்லைகளை குறிப்பாக மூடியிருக்கிறது தற்போது. அது மட்டுமல்லாமல் போர்க்கால அடிப்படையில் இந்த நோய் தொற்று பரவலை கொண்டிருக்கிற விலங்குகளை அது கொன்றும் இது நிமித்தமாக நோய் பரவலை கட்டுப்படுத்த முயற்சி செய்து வருகிறது. ஒரு பக்கம் எல்லைகளை மூடியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது வரையிலும் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற விலங்குகள் கொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் இது மனிதர்களிடையே பரவாதபடி கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். உலக சுகாதார மையமும் இதை கண்காணித்து வருகிறது. இந்த நோயினுடைய பரவல் பிற தேசங்களுக்கு கடந்து போகாதபடி விலங்குகள் மூலமாக பரவிக்கொண்டிருக்கிற இந்த நோய் தொற்று முற்றிலும் அதனுடைய மூலக்கூறுகள் அழிக்கப்பட்டு அது மறைந்து போக பிற தேசங்களுக்கு பரவாமல் இருக்கும். கர்த்தருடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் தகப்பனே, சீனா தேசத்தை அச்சுறுத்தி வருகிற, சீனா தேசத்தில் தீவிரமாக பரவி வருகிற ஆண்டவரே, இந்த செரோடைப் என்று சொல்லப்படுகிற அறிகுறிகளோடு கூட விலங்குகளினூடாக பரவி கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த நோய் தொற்று அதனுடைய தாக்கம் முற்றிலும் அழிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். விலங்குகளினிடையே பரவி கொண்டிருக்கிற இந்த நோய் தொற்றானது ஆண்டவரே தடுத்து நிறுத்தப்படணும் சுவாமி. ஆண்டவர் எந்த விதத்திலும் பிற தேசங்களுக்கோ மனிதர்களுக்கோ இது பரவாமல் இருக்க அதனுடைய கிரியைகளை இப்பொழுதே முடக்கி போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் மனமிறங்கி இந்த கொள்ளை நோய் தேசங்களிலே அழிவுகளை உண்டாக்காதிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏற்கனவே தேசங்களுக்கு இடையிலே ஒரு பக்கம் ஆண்டவரே போர் நடந்து கொண்டு இருக்கிறதப்பா. ஆண்டவரே, அது நிமித்தமாக பொருளாதார சீர்குலைவு, மனித ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. மீண்டும் இதே போன்ற ஒரு ஆண்டவரே நோய் பரவல் உண்டானால் எவ்வளவு ஒரு பாதிப்பு உண்டாகும் அப்பா. கர்த்தர் மனமிறங்கி சூழ்நிலையை மாற்றி கொடுக்க ஜெபிக்கிறோம். உடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம். சீனா தேசத்தினுடைய மறைவான தந்திரங்கள் ஆண்டவரே திட்டங்கள் நிர்மூலமாக்கப்பட ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.